இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து 2 நாளா அவர் எந்த ஆடியோவும் போல ட்விட்டர் வாயிலாக 2 விஷயத்த மட்டும் அனுப்பியிருந்தாரு. ஆனா, அது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல. அவருக்கு அந்த சிச்சுவேஷன்ல பண்ணணும்னு தோணியிருக்கலாம். ஆனா, அத டிஎம்கேவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப டிஎம்கே பண்றது தமிழக வெற்றி கழகம் வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா, என்ன விஷயம் இருந்ததுன்னா, எல்லாருக்குமே விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவர்னாலதான் இவ்வளவு பேர் வந்து கூடி நின்னாங்க. ஆனா அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பும் அவர் ஏத்துக்கல. அத பத்தி ஒரு வருத்தமும் தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவர் ட்விட்டர் வாயிலாக தெரிவிச்சாங்க. இதை எல்லாருமே ஒரு குறையா அந்த விஷயத்த சொன்னாங்க. டைரக்டா வந்து செய்தியாளர் சந்திச்சு பேசலாமே அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேர் முன் வச்சாங்க. என்னன்னா, இப்படி நடந்தா அப்படிம்பாங்க, அப்படி நடந்தா இப்படிம்பாங்க. அது வந்து குறை சொல்றவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இத நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் வந்து கண்ணோட்டத்துல என்ன இருந்திருக்கும்? ஏன்னா, இப்ப நம்ம நார்மலா ஒரு டிவிய பார்த்துட்டு 41 பேர் பலி அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கே மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அவரு அவர நம்பி, அவர் ரசிகர்கள் அவ்வளவு பேர் கூட்டமா வந்தாங்க. வந்து அதுல 41 பேர் பலின்னா, அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? அப்படிங்கிறது நிறைய தலைவர்கள் வந்து அத வந்து அவருக்கு ஆதரவா நிறைய பேர் பேசினாங்க. எந்த தலைவருமே அவருடைய தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. ஆனா, அந்த டிஎம்கே சார்பாக உட்கார்ந்துகிட்டு ஊடகத்துல பேசுற அனைவருமே என்ன பேசுறாங்கன்னா, அவருக்கு உணர்ச்சியே இல்ல. அந்த ஆள் அன்ஃபிட் அரசியலுக்கு. எதுக்குமே லாயக்கு கிடையாது. இவர் வந்து தமிழ்நாட்ட ஆள போறாரா? அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனங்கள வந்து ரொம்ப யாருமே எல்லாருமே ஒரு அவர் மேல ஒரு சீறி பாயிறது மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர, இத எப்படி நம்ம பாக்குறதுன்னா, இப்போ டிஎம்கே தவிர மத்த எல்லாருமே கிட்டத்தட்ட அவர் விஜய் அவரோட மனநிலைய புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறோம். சில பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. டிஎம்கே அகேன்ஸ்டா நிக்கிறாங்க. டிஎம்கே அகேன்ஸ்டா நிக்கிறாங்க. இருந்தாலுமே அவருடைய மனநிலை எண்ணோட்டத்தை நம்ம பார்த்து பேசணும் எப்பவுமே. சரிங்களா? ஆனா இதுல வந்து ஒண்ணுமே இல்ல அவருக்கு அப்படிங்கிறது எப்படி சரியான கருத்தா இருக்கும்? அவர் வந்து மனசே இல்லாத மிருகமா? கிடையாதுல்ல. ஆனா எல்லாருமே அப்படி பேசுற பேச்சு வந்து ஆனா சில விஷயங்கள் ஏத்துக்கலாம். என்ன விஷயம்னா, இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு ஆடியோ நேத்து தான் ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. அந்த ஆடியோல சாரி 2 நாள் நேத்து தான் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஏன் வந்தேன்னா, நானும் மனுஷன் தான். இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. எனக்கும் பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா என்னால நான் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அந்த இடத்துல நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல வரல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு, ஆஹ் அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி யூடியூப்ல பேசின ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. மற்றும் சிலரையும் கைது பண்ணியிருக்காங்க. அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த செய்தான்னு சொல்லி கைது பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அவங்க கைது பண்ணாங்க. புசி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் நீங்க ஏன் மாவட்ட நிர்வாகிகள் மத்த எல்லாருமே கை வைக்கிறீங்க? என்ன பழிவாங்கணும்னா, என்ன வந்து என்ன வேணாலும் செய்யுங்க. நான் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா எங்க ஆபீஸ்ல இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. அதுல அவர் வந்து நிறைய ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து நடிக்கிறாரு. அவர் ஒரு நடிகர் தானே, நடிக்கிறாரு. பிளஸ் அரசியல் செய்யறாரு. அரசியல்னா சிஎம் சார் வந்து நீங்க என்ன கைது பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றத வந்து அரசியல் செய்யறாரு. இது காரணம் எல்லாமே இவ்வளோ மாநாடு நடத்திட்டோம். இவ்வளவு பிரச்சாரம் பண்ணோம். ஆனா கரூர் மட்டும் ஏன் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் அரசியலை உள்ள கொண்டு வராரு. அந்த மக்கள் சேர்ந்ததுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு இன்டைரக்டா அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அது கூட எல்லாமே இப்ப தமிழக வெற்றி கழக சார்பாகவும் தவறு இருக்கு. டிஎம்கே சார்பாகவும் டிஎம்கே சார்பாக எப்படி சொல்றோம்னா, போலீஸ் அரசாங்கம் தானே அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறதுனால அவங்க மேலே தவறு இருக்கு. சப்போஸ் இவங்க போலீஸ் என்ன நினைச்சிருக்கலாம், இவங்க வந்து நம்ம சொல்றதே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, என்னாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். இல்ல அந்த இடத்துல போதுமான போலீஸ அவங்களால அனுப்ப முடியலையா, இல்ல இந்த அசம்பாவிதம் நடக்காது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல என்ன விஷயம்னு இப்ப விசாரணை நடத்த போறாங்க. அந்த விசாரணைனா என்ன விஷயம் தெரிய தெரிய வந்துடும். விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கூடிய சீக்கிரமே அங்க என்ன நடந்ததுன்னு தெரிய வரும். நான் போயிட்டு கரூர் மக்களை கூடிய சீக்கிரம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இந்த வீடியோ வெளியிட்டது இப்பக்கு நல்ல விஷயம் தான். சில பேர் அவர் போயிட்டு பார்த்திருக்கோம்னு சொல்றாங்க. சப்போஸ் போயிட்டு பார்த்தாங்க பெரிய பிரச்சனையா தான் இப்ப எதுக்கு அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆனா அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருடைய மனசோட எண்ணோட்டமும் அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து அடுத்தவங்க போய் இதை ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அவர் வீடியோ வெளியிட்டது வந்து நல்ல விஷயம்தான். ஆனா கூடிய சீக்கிரம் அவங்க வந்து கரூர் மக்களை போயிட்டு சந்திக்கணும்.
இந்த அரசியல் களம் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் இந்த தமிழ்நாடு மக்கள் நல்லது. இல்லைன்னா பழைய கதை தான் திரும்பவும் ரிப்பீட்டா நடக்கும்.